بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها الحمد لله نحمده ونستعينه من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தை படைத்து பராமரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் ஒற்ற பெருங்கருணையும் எம்பெருமானும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை அடிச்சு பற்றி எப்படி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் இந்த உலகத்திற்கு உண்மை எடுக்கக்கூடிய இமாம்கள் மீதும் குறிப்பாக நடந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் இன்னும் நின்று நிலவட்டுமா என்று சொல்லி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் மாதத்தை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லும்போது யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, இறை விசுவாசிகளே என்று அல்லாஹ் அழைத்தது. குத்திப அலைக்கும் சியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறைவனை அஞ்சுவதற்காக உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதை போன்று உங்களுக்கும் குறிப்பிட்ட நாட்களில் நோன்பை நாம் கடமையாக்கி இருக்கிறோம். யார் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் அதில் நோன்பு நோற்கட்டும். அதற்கு சக்தி பெறாதவர் ஒரு ஏழைக்கு உணவு அளிக்கட்டும் என்று அல்லாஹ் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தார். பிறகு அந்த சட்டத்தை மாற்றி யார் அம்மாதத்தை அடைகிறாரோ கண்டிப்பாக என்ன செய்யுங்க, நோன்பு வைங்க அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்றான். அப்ப இதுல யாரை குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்றான்னா, யார் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு மூமின்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை இடுறான். நீங்க கண்டிப்பாக ரமலான் மாதம் வந்துவிட்டால் அதில் நோன்பு நோற்க வேண்டும். எல்லாருக்கும் தெரியும், ரமலான் மாதம் இதோ 30வது நோன்பு முடிய போகிறது, கரெக்டா நோன்பெல்லாம் வச்சுட்டோம், முடிய போகிறது. ஒரு சில நபர்களுக்கு எதோ விதி விலக்காக இருந்து நோன்பை விட்டிருக்கலாமே தவிர மற்றபடி இந்த ரமலான் மாசத்துல இரவு தொழுகையை நின்று வணங்குவதாக இருக்கட்டும், பாவ மன்னிப்பு தேடுவதாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும் கரெக்டா அதை நம்ம ஃபாலோ பண்ணும். ஆனா இந்த ரமலான் மாசத்தை ஏன் அல்லாஹ் கொடுத்தான், இந்த நோன்பை ஏன் அல்லாஹ் கொடுத்தான் அப்படிங்கிறத கொஞ்சமாவது நம்ம சிந்திச்சு பார்த்துருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. ரமலான் மற்ற நாட்களை விட இந்த ரமலான் மாசத்துல கூடுதலாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே, காரணம் என்ன என்பதை
அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான் 184 இதை சொன்னால் 183 184 இதை சொன்னாலும் 185 வசனத்துல இதற்கான விடையை அல்லாஹ் கொடுக்குறான். சஹரு ரமலான உன்சில் ஃபில் குர்ஆன் லின்ன ஹுதல் லின்னாசி வல் பையினாத் மின் ஹுதா என்பதை எல்லாம் சொல்லி காட்டினான். இந்த குர்ஆன் ரமலான் மாதத்தில் தான் அருளப்பட்டது. எல்லாருக்கும் தெரியும், ரமலான் மாசத்துல ஹீரா குகையில இருக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் லைலத்துல் கத்ர் இரவுல இந்த குர்ஆனை அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக கொடுக்குறான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம். இந்த வசனம் முதல்ல அருளப்பட்டுச்சா இல்லைங்களா? 96வது அத்தியாயத்துல 1 to 5 வசனங்கள். இது இந்த ரமலான் மாசத்துல ஹீரா குகையில இருக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதருக்கு அருளப்பட்டது. இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், ரமலான் மாசத்துல தான் இந்த குர்ஆனை நாம் கொடுத்தோம் என்று சொல்லிவிட்டு அடுத்தது அல்லாஹ் சொல்றான், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக, உண்மை எது பொய் என்பதை பிரித்து காட்டுவதற்காக இந்த குர்ஆனை நாம் கொடுத்திருக்கிறோம். அப்ப ரமலான் மாசத்துக்கான சிறப்பே இந்த குர்ஆனை கொடுத்ததற்கு தான். குர்ஆனை கொடுத்ததற்கான சிறப்பை நாம் வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக, இந்த உலகத்துல எப்படி வாழ வேண்டும் என்பதை வழிகாட்டியாக அல்லாஹ் இந்த குர்ஆனை கொடுத்திருக்கிறான் என்பதைத்தான் அல்லாஹ் இந்த மாதத்திற்கான சிறப்பாக வைத்திருக்கிறான். இன்னும் சொல்ல போனா, போர் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட மாதங்கள் 4 இருக்கிறது. ஆனா அந்த மாதத்திற்கு இல்லாத ஒரு சிறப்பு இந்த மாதத்துக்கு இருக்குதா இல்லைங்களா? அந்த மாதத்துல போர் செய்யக்கூடாது. அது அதுவும் அந்த ஹஜ்ஜி பெருநாள் இந்த மாதம் இருக்குதா இல்லைங்களா? துல்ஹஜ், துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப் இந்த மாதம் இருக்குதா இல்லைங்களா? இது அல்லாத சிறப்பாக மற்ற அந்த மாதங்களில் காட்டக்கூடிய சிறப்பை விட இந்த மாதத்துல கூடுதலா காட்டுறோமா இல்லைங்களா? ரமலான் மாசத்துல தான் இரவு தொழுகிறோம், ரமலான் மாசத்துல தான் நோன்பு வைக்கிறோம். ஏன்னா ரமலான் மாசத்துல நோன்பு கடமையாக்குனதுனால இப்படி எல்லா வணக்க வழிபாடுகளும் ஒன்றாக இணையக்கூடிய ஒரு மாதம் என்பது இந்த ரமலான் மாசம் தான். அப்போ ஒரு மனிதனை மனிதனாக மாற்றக்கூடிய ஒரு மாதம் இந்த ரமலானுடைய மாதம். மற்ற மாதங்கள்ல நம்ம எப்படி இருப்போம்? அடுத்தவர்களை பார்த்தா சிரிக்க மாட்டோம், அடுத்தவர்களிடத்துல சலாம் சொல்ல மாட்டோம், ஒருவரிடத்துல நல்ல முறையில நடந்து கொள்ள மாட்டோம். ஆனா இந்த ரமலான் மாசம் வந்துருச்சுன்னா நம்மளுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குது? அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆகுதா இல்லைங்களா? ஒருத்தரை பார்த்தா சலாம் சொல்றோம், புன்னையோட பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா இல்லைங்களா? உங்களுடைய சகோதரனை சிரித்த முகத்தோட சந்திப்பது கூட தர்மம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா இல்லைங்களா? அது இந்த ரமலான் மாசத்துல இருக்கும். நம்ம உறவினர்கள் மற்ற மாசத்துல பட்னியா இருந்தா கூட அதை நம்ம பெருசா எடுத்துக்க மாட்டோம். ஆனா இந்த ரமலான் மாசம் வந்துருச்சுன்னு சொன்னா உறவினர்களோட பேணி வாழக்கூடிய ஒரு இணக்க உணர்வு வருதா இல்லைங்களா? மற்ற மாதங்களுக்கு அது இருக்கிறதா? அப்ப டோட்டலாக ஒரு மனிதனை மனிதனாக மாற்றி அவனை இறையச்சவாதியாக தக்குவாவாதியாக மாற்றுவது இந்த ரமலான் மாதம். இதை நாம் அடைஞ்சோம். ஆனா இதை அடைந்த நாம் இந்த ரமலானுக்கு பிறகு அது தொடருதா? யோசிச்சு பாருங்க. ரமலானோட மட்டும் முடிந்து விடுகிறதா அல்லது ரமலானுக்கு அப்புறமும் அது தொடர்கிறதா? இதை நான் மெய்ப்பிடுத்தலாம் பேசல. சில பள்ளிவாசல் வாசகங்களை எழுதி போட்டிருக்கிறாங்க. பள்ளிவாசல்ல எழுதி போட வாசகமா அது குறிப்பு அப்படின்னு சொல்லி அறிவிப்பு பலகை போர்டுல எழுதி போடுறாங்க. காணவில்லை காணவில்லை போட்டு விட்டுருவாங்க. இந்த ரமலான் முடிய போகுது, நாளைக்கு வந்துடும் பாருங்க, நாளைக்கு நாளான்னைக்கெல்லாம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லாம் காணவில்லை காணவில்லை. என்னையா காணல அப்படின்னு கேட்டா, பள்ளிவாசலில் தொலை வந்த அடியார்களை காணவில்லை, ரமலான்ல மட்டும்தான் பார்த்தோம், அவர்களை காணவில்லை. என்னப்பா அப்ப அவர்களை தேடி கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும். குறிப்பு, அந்த சன்மானம் இங்கே வழங்கப்படாது, மறுமை நாளில் வழங்கப்படும் அப்படின்னு எழுதி போடுறாங்க. முடிஞ்சா? அப்ப ரமலான் மாதம் மட்டும்தான் அந்த வணக்க வழிபாடு மாறியும், மற்ற மாதங்களில் அந்த வணக்க வழிபாடுகள் இல்லாதது மாதிரி மாறிடுச்சா இல்லைங்களா? ரமலான் மாசத்துல மட்டும் இரவு தொழுகையை கரெக்டா தொழுதுறோம், மற்ற நாட்களில் எழுந்திருக்கிறோம்ல, எழுந்திருக்கிறப்ப அந்த தஹஜ்ஜத்தை தொழுலாமா இல்லைங்களா? தஹஜ்ஜத்தை விடுங்க, ரமலான் அல்லாத நாட்களில் ஃபஜ்ர், லுஹர், மகரிப், இஷா இதை கரெக்டாக நம்ம தொழுதுறோமா? அப்ப ரமலான்ல பெற்ற பாடம் என்ன, படிப்பினை என்ன, ரமலான் நமக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? சஹாபாக்களும் இந்த ரமலான் மாசத்தை அடைஞ்சாங்க. அவர்களுடைய இபாதத்து வணக்க வழிபாடுகள் எப்படி இருந்தது, நம்மளுடைய வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்கிறது? யோசிச்சு பாருங்க. ரமலான்ல சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க? பத்ரு போரை எடுத்துக்கங்க. பத்ரு போர் பிறை 17 எல்லாம் நோன்பு வைத்துக் கொண்டு அந்த போர்க்களத்துல பங்கெடுக்கிறார்கள். அந்த போர்ல பங்கெடுத்துட்டு ரிட்டர்ன் வரும்போது அந்த போர்ல பங்கெடுப்பதற்கே சில நபி தோழர்களுக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு.
ஏடா நோன்பு வச்சிருக்கிறோம், ஆயுதம் கிடையாது, நிராயுத பாணியா போய் நிற்கிறோம். ஆனா இந்த நேரத்துல அல்லாஹ் வந்து என்ன செஞ்சிருக்கான், இந்த போரை கடமையாக்கிட்டானே என்ற வருத்தத்திலே போய் நிற்கும் போது அங்கே அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் அவர்கள் காண்கிறார்கள். இதுல நல்லா ஒண்ணு விளங்கிக்கிங்க, இதை இஸ்ரவேலர் சமுதாயமும் நம்ம சமுதாயமும் எப்படி இருந்தார்கள் என்பது ஒரு ஒப்பினை. இஸ்ரவேலர் சமுதாயத்திற்கு அல்லாஹ் பல பலன்களை பல அற்புதங்களை கண்ணுக்கு முன்னால காட்டலாம். அடிமைப்பட்டு கிடந்தார்கள், கொத்தடிமையாக வேலை செய்தார்கள், அவர்களை மனிதனாக பார்க்காத ஒரு சமுதாயமாக இருந்தான் ஃபிரௌன். அவங்களாம் மனிதருக்கு அப்பாற்பட்டவர்கள், நமக்கு அடிமைகளாக ஒரு ஆடு மாடை எப்படி வழி நடத்துவார்களோ அது போன்று இஸ்ரவேலர் சமுதாயத்தை ஃபிரௌன் வழி நடத்தினான். ஆனா அதிலிருந்து பாதுகாத்து யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அற்புதங்களை காட்டினா, எவ்வளவு அத்தாட்சிகள் அல்லாஹ் கொண்டு வந்து காட்டினா, எல்லாத்தையும் கண்ணுக்கு நேரா பார்த்துட்டு கடைசியாக ஃபிரௌனுடைய அந்த கொடுமையிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்து அந்த நைல் நதியில கொண்டு போனானா இல்லைங்களா, கடலை குழந்தை அல்லாஹ் கொண்டு போய் காப்பாத்தினானா இல்லைங்களா, கண்ணுக்கு நேரா பார்த்தாங்க. பார்த்துட்டு கடைசியா என்ன செஞ்சாங்க, அந்த நைல் நதிக்கு அப்புறம் மூசா நபி சொல்றாங்க, எப்பா இங்க ஒரு கிராமம் இருக்கிறது, அங்க ஒரு கொடூரம் ஆட்சியாளர் இருக்கிறான், அவனுக்கு எதிராக யுத்தம் செஞ்சுட்டு அந்த நாட்டை நம்ம கைப்பற்றிருக்கலாம், வாங்கப்பா அப்படின்னு கூப்பிடும் போது மூசா நபியுடைய சமுதாயம் அந்த இஸ்ரவேலர்கள் என்ன சொன்னார்கள், நீயும் இறைவனை போய் சண்டை போடுங்க, நாங்க இங்கே இருக்கிறோம், சண்டை போட்டுட்டு அந்த நாட்டை கைப்பற்றி எங்கள்கிட்ட கொடுங்க, அதுக்கப்புறம் நாங்க வரோம். என்ன ஆச்சு, அல்லாஹ் சாபம் விட்டான். 40 நாளைக்கு 40 வருஷம் நீங்க என்ன செய்வீங்க, எந்த ஊர்ல இருக்க போங்க, நாரோடைய போங்க, உங்களுக்குன்னு எல்லா வசதி வாய்ப்புகளையும் நான் செஞ்சு கொடுத்து எல்லாமே நான் கட்டமைச்சு கொடுத்தா அதுல கூட நீ பங்கெடுக்க மாட்டேன்ற ஒரு அநியாயக்காரலா இருந்தாங்களா இல்லைங்களா. அதே மாதிரிதான் அந்த பத்ர் போர்க்களம் நடந்தது. யோசிச்சு பாருங்க, பத்ர் போர்க்களத்துக்கு எப்படி போனாங்க, முதல்ல என்ன காரணத்திற்காக போனாங்க, கனிமத்து பொருளை கைப்பற்றுவதற்காக தான் போறாங்க. எதிர்பாராத விதமாக அங்க போராக மாறிடுச்சு. அந்த போர்ல பங்கெடுக்கிறாங்க. பங்கெடுக்கும் போது அல்லாஹ் என்ன சொன்னா, நீங்க நில்லுங்க, உறுதியா நில்லுங்க, நான் உங்களுக்கு வெற்றி தரேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். உடனே அந்த சஹாபாக்கள் நின்றார்கள். அப்ப அவர்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்துவதற்காக வானத்தில் இருந்து சிறு மலையை அல்லாஹ் இறக்கினா, அந்த எதிரிகளுடைய படைய குறைவாக காட்டினா. ஏன்னா 3க்கு ஒரு ஆள் அந்த படையை எதிர்கொள்வதாக இருந்தா 3 பேரை கொலை செய்யும், 3 பேரை சமாளிக்கணும். இங்க ஆயுதம் கிடையாது, நிராயுத பாணி தான், ஆயுதமும் இல்ல, ஒட்டகம் கிடையாது, சாப்பிடறதுக்கு வழி கிடையாது, பேரிச்சம்பழம் அதுலயே யாரு சில சஹாபாக்கள் தான் இருந்துச்சு. அப்படி இருந்தும் கூட அந்த போர்க்களத்துல பங்கெடுக்கும் போது சஹாபாக்கள் சொன்ன வார்த்தை என்ன, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த போர்க்களத்திலிருந்து நாங்க விட்டு விட்டு போயிடுவோம் என்று நினைக்கிறீர்களா? எப்படி மூசா நபியுடைய சமுதாயம் நீங்களும் இறைவனும் போய் சண்டையிடுங்கள் சொன்னார்களே, அந்த மாதிரி சொல்லிவிடுவோம் என்று நீங்க நினைக்கிறீர்களா என்று சொல்லிவிட்டு என்ன செஞ்சாங்க, அந்த பத்ர் களத்துல நின்றாங்களா இல்லைங்களா. அதுக்கப்புறம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அருள் எப்படி யோசிச்சு பாருங்க. அது ரமலான் மாசத்துல தானே கொடுத்தான், மிகப்பெரிய அருளை எல்லாம் கொடுக்கலையா, அவங்களுடைய பாதத்தை அல்லாஹ் உறுதிப்படுத்தலையா, அவங்க கடைசி காலம் வரைக்கும் இந்த கொள்கையில ஈமான்தாரியாக இருக்கவில்லைங்களா. அந்த ரமலான் மாசம் அவர்களுக்கு ஒரு பாடமாக இருந்தது, ஒரு படிப்பினையாக இருந்தது. ஆனா நாம் இன்றைக்கு ரமலான் மாசத்தை அடைகிறோம், நோன்பு வைக்கிறோம், தொழுகிறோம், தான தர்மம் செய்கிறோம், எல்லா வணக்க வழிபாடுகளையும் ரமலானுக்கு மட்டும்தான் என்று வணங்கக்கூடிய மக்களாக இருக்கிறோமே. இன்னும் சில முஸ்லிம்கள்லாம் இருப்பாங்க, ரமலான் முடிஞ்சிருச்சுன்னா ரமலான் அன்னைக்கு பெருநாள் அன்னைக்கு காலையிலே போய் குடிக்கிறான். பள்ளிவாசலுக்கு தொழு வந்தவங்க, பள்ளிவாசலுக்கு தொழு வந்தவர்கள், இரவு தொழுக நின்று வணங்குறவர், நோன்பு வைத்தவர், தான தர்மங்கள் அதிகமாக செய்தவர், ஏன்பா இப்படி பண்றீங்கன்னு கேட்டா சந்தோஷமா இருக்கிறோம் பாய். என்னடா இது, குடிக்கிறது தான் சந்தோஷமா, சரி அதோட முடிஞ்சிருச்சா, மறுநாளும் போய் குடிப்பாரு, ஏங்க இப்படி குடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா பாய் ஒன்னு நல்லா விளங்கிங்க, வருஷம் என்பது 12 மாதங்கள், அதுல 11 மாசம் எனக்கு, ஒரே ஒரு மாசம் அண்ணாவுக்கு, இவங்க டிக்ளேர் பண்ணி கொடுக்குறாங்களாம். சில முஸ்லிம்கள் இப்படியும் இருக்கிறார்கள். அப்ப அதுல இருந்து பெற்ற பாடம் என்ன, யாருக்காக நம்ம இருக்கிறோம், வெளி வேஷமா,
அல்லாஹ்வுடைய இறையச்சம் என்பது எப்படி இருக்க வேண்டும்? ரமலானிலையும் ரமலான் அல்லாத நாட்களையும் அந்த பயபக்தி நம்மளுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது உண்மையான இறையச்சி. அப்படி இருந்தால் மட்டும்தான் உண்மையிலேயே இந்த ரமலானை நாம் சரியாக அடைந்திருக்கிறோம். ஒருவேளை ஒண்ணு வேணாங்க, ரொம்பலாம் ஆய்வு செய்ய தேவையில்லை. ரமலான் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபஜ்ர் தொழுகைக்கு கூட்டம் இருக்கும் நாளைக்கு. அதுக்கப்புறம் லுஹர் தொழுகை கூட்டம் எங்க போகுது? ஏன் வர மாட்டேங்கிறோம்? மற்ற நாள் வெளியில சரி வெளியில போறோம், வெளியூருக்கு போறோம், வேலைக்கு போறோங்க. எங்க போனாலும் ஃபஜ்ர், அதாவது இரவு வீட்டுக்கு தானே வருவோம். இஷா தொழுகை கூட லேட் ஆயிடுச்சு, நான் வெளியில போயிட்டேன் சொல்லிடலாம். ஃபஜ்ர் தொழுகைக்கு வீட்டுல தானங்க இருப்போம். ஃபஜ்ர் தொழுகை கூட வரலன்னா நம்ம யாருங்க? அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொன்னார்கள், முனாஃபிக்கினுடைய தன்மை அப்படிங்கிறாங்க. யாருக்கு ஃபஜ்ருடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் கஷ்டம் தெரியுங்களா? முனாஃபிக்கின்களுக்கு, நயவஞ்சகர்களுக்குங்கிறாங்க. அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யுகாதிஊனல்லாஹ வல்லதீன ஆமனு வமா யஹ்தஊன இல்லா அன்ஃபுஸஹும். அவர்கள் அல்லாஹ்வையும் நம்பிக்கை கொண்டோரையும் ஏமாற்றி விடலாம் என்று நினைக்கிறார்கள், மாறாக தமக்கு தாமே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். இவர்கள் தான் நரகத்துடைய அடித்தட்டில் கிடப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நரகத்துடைய அடித்தட்டில கிடப்பாங்க முனாஃபிக்கின்களை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அப்ப நாம் முனாஃபிக்கினா யோசிச்சு பாருங்க. முனாஃபிக்கினுக்கு விளக்கம் என்ன தெரியுங்களாங்க? முனாஃபிக்னு சொன்னா ஒரு அரபி வார்த்தை மாதிரி துரோகி, அதுக்கு அர்த்தம் அதுதான். தமிழ்ல சொல்லுவதா இருந்தா துரோகி அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ்வுக்கு துரோகம் பண்றோம், அந்த மாதிரி ஒரு வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துறான். யோசிச்சு பாருங்க. நாம் சரியாக நம்ம இந்த ரமலான் மாசத்துல அதிகமாக இறையச்சவாதியாக தக்குவாதாரியாக இருந்தோம். ஆனா அது ரமலானுக்கு அப்புறம் மிகவும் குறைவாக மாறுகிறது. அப்ப இந்த ரமலான்ல பெறக்கூடிய பாடமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை கண்டினியூவா கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான். அது ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை சார்ஜ் போற மாதிரி வருஷம் அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அடுத்த வருஷம் நம்ம இருப்போமா இல்லையான்லாம் தெரியாது. இந்த வருஷம் நம்ம கூட போன வருஷம் கூட தொழுதவங்க கூட இந்த வருஷம் இல்லை. ரமலான்ல நம்ம பார்க்கிறோம், நம்ம கூட இருந்து பக்கத்துல இருந்தவர்கள் நமக்கு நாளைக்கு கூட மௌத்து வரலாம், நாளான்னைக்கு மௌத்து வரலாம். ஏன் இந்த ரமலான் முடியறதுக்குள்ளே நமக்கு மௌத்து வந்துடலாம். அந்த மௌத்து வந்ததற்கு பிறகு அல்லாஹ்விடத்துல போய் கேட்டா அல்லாஹ் நமக்கு தருவானா? யோசிச்சு பாருங்க. அப்ப இருக்கும் போதே அதை என்ன செய்ய வேண்டும்? சரியான முறையில நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனா இந்த ரமலான்ல அதிகமா ஒரு பாடம் பெற்றிருக்கோம், ஆனா மற்ற நாள்ல அதை நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய உறவினர்கள் பேணி வாழ்வது இந்த ரமலான் மாசத்துல அல்ஹம்துலில்லாஹ் நம்மளை அடிச்சுக்க ஆளு இல்லை. அவங்களுக்கு சகர் உணவு கொடுக்கறதுலேருந்து எல்லாமே நம்ம செய்யறோம். ஆனா ரமலான் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா அவர்கள் ஏதாவது ஒரு தவறு செஞ்சா கூட அதை சுட்டி காட்ட கூட முன் வர மாட்டேங்கிறோம், பேச மாட்டேங்கிறோம், அவர்கள்ட்ட காழ்ப்புணர்ச்சி கொள்றோம். அப்ப அது இந்த ரமலான்ல பெறக்கூடிய பாடமாக இருக்கணும். எப்படி இந்த ரமலான்ல இருந்தோமோ அதே மாதிரிதான் அந்த உறவினர்களையும் பெறணும். எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய உறவினர்கள் தான் தப்பு பண்ணிட்டாங்க, அதை நேர்ல போய் சொல்லுங்க. அடுத்தவர்கள்ட்ட, சொந்தக்காரங்கள்ட்ட, உறவினர்கள்ட்ட போய் அதை சொல்வதை விட நேரடி அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க, அதுதான் சிறந்தது. அதனாலதான் அவங்க பேச மாட்டேங்கிறாங்க நம்மள்ட்ட. நம்ம உறவினர்கள் பேசாதது காரணமே என்ன? ஏதோ ஒரு தவறு செஞ்சிருவாங்க மனிதங்கிற அடிப்படையில. அந்த தவறை அவங்கள்ட்ட சொல்லாம அவங்களுக்கு தெரிஞ்சவங்க நெருங்கியவர்கள்னு இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் சொல்லும் போது அந்த செய்தி நாம நல்லதா தான் சொல்லியிருப்போம், ஆனா அவரிடத்துல போய் சேரும் போது அந்த செய்தி தவறாக போய் சேர்ந்துருது. அதனாலே நம்ம மீது காழ்ப்புணர்ச்சி கொள்றாங்க. அப்ப அந்த மாதிரி எந்த அளவுக்கு இருக்கணும்னா, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இணக்கத்தை ஏற்படுத்துறாங்க பாருங்க. சல்மான் பின் ஃபாரிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர், அவங்களுக்கு நண்பராக யார் அல்லாஹ்வுடைய தூதர் தேர்ந்தெடுத்திருந்தாங்கன்னா அபு தல்ஹாவை தேர்ந்தெடுத்து கொடுத்துருந்தாங்க. இவரோட நீங்க இருந்துக்குங்க. ஆனா சல்மான் பின் ஃபாரிஸ் அவங்களோட இருக்க மாட்டாங்க. அவங்க அதாவது அவங்க பொருளாதாரத்தை தேடுவதற்காக மதீனாவுல கடை வீதியில போய் கடை வச்சு பெரிய ஆள் ஆயிட்டாங்க. ஒரு நாள் அபு தல்ஹாவை சந்திப்பதற்காக வராங்க. அப்படி வரக்கூடிய நேரத்துல அவங்களுடைய மனைவி ஒரே கோரமான காட்சியில் இருக்காங்க. உம்மு சுலைம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு கோரமான காட்சியில இருக்கிறாங்க. ஒரு பெண்ணுக்கான அலங்காரம் தோற்றம் இல்லாமல் இருக்கிறார்கள். அப்ப சல்மான் பின் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஏமா இப்படி இருக்கீங்க? ஒரு பெண்ணுக்கான ஒரு அழகு இல்லையா, அது கூட இல்லாம ஒரு கோர காட்சியா இருக்கீங்களே, அப்படிங்கும் போது எதுக்கு நான் அழகுபடுத்திக்கணும் அப்படின்னு அவங்க கேட்கறாங்க திரும்ப. அப்ப சல்மான் சொல்றாங்க, உங்க கணவர் தான் இருக்காருல்ல, இப்ப அழகுபடுத்திங்க நல்லா இருங்க அப்படிங்கும் போது,
எதுக்கு அழகுபடுத்த? என் கணவர் எடுத்து சந்தோஷமா இருந்தா நான் அழகுபடுத்தினா, அவர் பகல் ஃபுல்லா நோன்பா இருக்கிறாரு, இரவு ஃபுல்லா வணக்க வழிபாடுகள் தொழுகையாக இருக்கிறாரு, அப்ப அவர்கிட்ட நான் எப்படி இருக்க முடியும்? அப்படிங்கும் போது அப்ப இது மாதிரிதான் செய்யறாரா? ஆமா, இது மாதிரிதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா சரி அவர் வரட்டும் அப்படின்ட்டு அவங்க வெளியில விவசாயத்துக்கு போயிட்டு திரும்ப வராங்க. வந்ததற்கு பிறகு இந்த சல்மான் பின் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அந்த அபு தல்ஹா இருக்காங்களா இல்லையா, அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்ப அவர் நோன்பு வச்சிருக்காரு. ரமலானுடைய நோன்பு அல்ல, ரமலான் அல்லாத நோன்பு, சுன்னத்தான நோன்பு நம்ம வச்சிருந்தோம்னா யாராவது விருந்தாளி வந்தாங்கன்னா அவங்களோட சாப்பிட்றதுக்கு அனுமதி இருக்கிறது. சுன்னத்தான நோன்புக்கு தான், ரமலான் நோன்புக்கு கிடையாது. சுன்னத்தான நோன்பு வச்சிருக்கிறோம், வெளியூர்ல இருந்து ரொம்ப நெருங்கிய உறவினர்கள் வந்துட்டாங்க, அப்ப அவர்களோட பரிமாறும் போது உணவு சாப்பிட்டுக்கலாம் என்ற அந்த சட்டத்தை பார்க்க முடியுது. அப்ப என்ன செஞ்சாங்க, கூப்பிடுறாங்க, வாப்பா சாப்பிடுப்பாங்க. நான் நோன்பு வச்சிருக்கேன், அதெல்லாம் பேச்சு இல்லை, வா சாப்பிடு அப்படிங்கிறான். இல்ல நான் நோன்பு வச்சேப்பா, நான் உன் சொந்தக்காரன்ப்பா, உறவினர்ப்பா, வாப்பா வந்து சாப்பிடுப்பாங்க. என்னடா பெரிய கொடுமையா போச்சு, நான் நோன்பு வச்சேன்னு சொன்னா கூட விட மாட்டேங்கிறாருன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அவரோட உட்காந்து சாப்பிடுறாங்க. அந்த நாள் முடிகிறது, இரவு வருகிறது. இரவு வந்த உடனே இந்த அபு தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எழுந்திருச்சு தொழுவ ஆரம்பிச்சுட்டாங்க. உடனே அல்லாஹ்வுடைய இது சல்மான் பின் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அவர் கூப்பிட்டு என்ன பண்றீங்கன்னு கேட்கிறாரு. நான் தொழுவ போறேன். எதுக்கு தொழுவ போறீங்க? இல்ல அல்லாஹ் படுப்பா அப்படிங்கிறாங்க. படு. அவரு என்னடா இது பெரிய கொடுமையா போச்சு, இப்படியே பேசுறாங்க. இவரை போய் நம்மளுக்கு நண்பரை தேர்ந்தெடுத்து விட்டாங்க, நோன்பு வைக்க விட மாட்டேங்கிறாரு, தொழு விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு என்ன செய்யறாங்க, கோவப்படுறாங்க. திரும்ப அவர் கொஞ்ச நேரம் தூங்கினதுக்கு அப்புறம் எழுந்திருச்சு திரும்ப தொழுகிறாங்க. திரும்ப சல்மான் பின் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அவங்க பிடிச்சிட்டாங்க. படு, என்ன பண்ண போறீங்க? தூங்க, தொழு போறோம், படுப்பா அப்படிங்கிறாங்க. அவர் தூங்கிட்டாரு. அவரு அசதியா தூங்கிட்டாரு. யாரு? அபு தல்ஹா ரலியல்லாஹு அசதியிலே தூங்கிட்டாங்க. அந்த ஃபஜ்ருடைய டயத்துக்கு கொஞ்ச நேரம் இருக்குதா இல்லைங்களா, அந்த நேரத்துல எழுப்புறாங்க சல்மான் பின் ஃபாரிஸ், எந்திரி, இப்ப வாங்க தொழுவோம் அப்படின்ட்டு. என்னப்பா நான் நைட்டு கூப்பிட்டேன், அப்ப தொழுவுல இப்ப கூப்பிடுறீங்க, வா எந்திரிப்பா வா தொழுவோம் அப்படின்ட்டு தொழுதெல்லாம் முடிச்சுட்டாங்க. ஃபஜர் தொழுகைக்கு அல்லாஹ்வுடைய தூதரை போய் சந்திக்கிறார்கள். சந்திச்சு அபு தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் சல்மான் பின் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அவர்கள் செஞ்ச அந்த செயலை எனக்கு வெறுக்கிறது, இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படிங்கும் போது அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், சல்மான் செய்ததுதான் சரி அப்படிங்கிறாங்க. ஏன்? வ இன்ன அலைக்க ஹக்கா வ இன்ன ஜௌஜிக்க அலைக்க ஹக்கா, உங்கள் குடும்பத்தை, அதாவது உன் கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, உன் உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, உன் குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. அதையெல்லாம் விட்டு விட்டு நீங்க வெறுமனையா நோன்பு வச்சுக்கிட்டு தொழுதுகிட்டு இருக்கிற அப்படிங்கிறது என்னுடைய மார்க்கத்துல இல்ல. நீங்க இரவு பகல் முழுவதும் முழிக்கிறீங்கல்ல, இரவு முழுவதும் தூங்குங்க, அது உங்க கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை. உன் உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? ஓய்வு எடுப்பது. அல்லாஹ் இரவே ஓய்வு எடுப்பதற்காக கொடுத்திருக்கிறான், அதை செய்யுங்கன்றாங்க. அதே மாதிரி உன் குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது. உங்க மனைவி இருக்கிறாங்களா இல்லைங்களா, அவங்களோட உட்கார்ந்து சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க, ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க என்று என்ன செஞ்சாங்க, அவர்களை பக்குவப்படுத்தினார்கள். அப்ப சல்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, பெரிய நன்றி கடன் பட்டவர்களாக அபு தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் பிற்காலத்தில் சொன்ன அந்த செய்தியை பார்க்க முடியுது. அப்ப தன்னுடைய நண்பராக இருந்தாலும் தவறு செய்யக்கூடிய நேரத்துல அவருக்கு முன்னால் போய் அதை சுட்டி காட்டினார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. நாமளும் அப்படிதான் இருக்கும், நம்மளையும் அப்படிதான் அல்லாஹ்வுடைய தூதர் வளர்த்திருக்கிறாங்க. உங்க நண்பர் தவறு செஞ்சிட்டாரு அல்லது உங்க உறவினருக்கு தவறு செஞ்ச, வட்டிக்கு ஒண்ணு வேணாங்க, குழு வாங்கிட்டாங்க, ஏதோ ஒரு கால சூழ்நிலை மாறிடுச்சு, அதுக்காக என்ன செய்யறது, ஒரு 4 பேர்த்திட்ட போய் சொல்றது. இதெல்லாம் நிறைய இடங்கள்ல சண்டை நடக்குது. இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு தெரியுறாங்க. பாய் ரமலான் வந்துருச்சுன்னா மட்டும் எங்கள்கிட்ட சந்தோஷமா இருக்கிறாங்க, ரமலான் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா இந்த மாதிரி என்ன செய்யறாங்க, பேசி கொண்டு இருக்கிறார்கள் என்ற அந்த செய்திகள் நம்ம சமுதாயத்திலே பேசுறாங்க. நம்ம முடிந்த அளவுக்கு என்ன செய்யுங்க, இந்த மாதிரி அவங்க தவறு செஞ்சிட்டாங்களா, தப்பு தான், விட்டுருங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட போய் பேசுங்க, இது தப்புங்க, இப்படி செய்யாதீங்க, அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒண்ணு, வாக்கிலும் நிறைய அல்லாஹ் வட்டியை ஹராமாக்கலாம், இதை நீங்க முடிந்த அளவுக்கு தவிர்த்துக்குங்க என்று யார்கிட்ட கோவப்படணும் அவங்கள்ட்ட கோவப்பட மாட்டேங்கிறோம். யார் இடத்துல இணக்கமாக இருக்கணும். உண்மையான உறவை பேணுவது என்றால் என்ன தெரியுங்களா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவர்கள் உங்களிடத்துல சண்டையிட்டு சென்றாலும் அவர்களிடத்துல இணக்கமா போய் பேசுவீங்க பார்த்தீங்களா, அதான் உறவை பேணுறது. சும்மா எடுத்த கவுத்தாலும் சண்டை போட்டு போறதுக்கு பேர் உறவை பேணுவது கிடையாது. அவங்க உங்கள்கிட்ட பேச பிடிக்கல, உறவை முறிச்சிட்டு போறாங்களா, நீங்க வழியக்க போய் பேசுங்க. அப்படி பேசக்கூடியவர்கள் தான் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் மிக பிரம்மாண்டமாக சொர்க்கத்துல மிக பெரிய செல்வாக்குல இருப்பார்கள். அவர்களை பார்த்து நபிமார்களே பொறாமைப்படுவார்களாம். அவ்வளவு பெரிய செல்வாக்கு அல்லாஹ் கொடுக்கும்.
அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார். அப்ப முடிந்த அளவுக்கு என்ன செஞ்சோம், இந்த ரமலான் மாசத்துல உறவினர்களை பேணி நடக்கக்கூடியவர்களாக இருந்தோம். அது இந்த ரமலானுக்கு அப்புறம் அதை தொடர்ச்சியாக செய்து அந்த நன்மையை பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் முதல் புரியானா என்று சொல்லி எனது முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த ஒரு 1.5 மாதம் 2 மாதம் இருக்கும் ஒரு செய்தி ஒன்று வருகிறது. அந்த செய்தியுடைய சாராம்சத்தை கேட்கும்போது உடம்பெல்லாம் அப்படியே பதறுகிறது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலக யுத்தம் நாமெல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஈரானுக்கும் அமெரிக்காவும் தான் நடக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா ஐநா மன்றத்தில் அறிவிக்கப்பட்டது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலக யுத்தம் 3வது போர் ஒன்று நடக்கிறது என்றால் அது தண்ணீருக்காகத்தான் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. தண்ணீர் தட்டுப்பாடு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு செய்திகள் வந்துகிட்டே இருக்கும்போது இந்த செய்தியை போடுறாங்க. நாம் பயன்படுத்தக்கூடிய இணையதளம் இருக்குதா இல்லைங்களா, ஏஐ. இந்த ஏஐயை நாம் கேட்கக்கூடிய அனைத்தையும் 2 விதமா ஏஐ இருக்கிறது. நாம கேட்கிறத நம்மள்கிட்ட கொடுக்கக்கூடிய ஏஐ ஒன்று இருக்கிறது. நமக்கு என்ன தேவையோ அதை அது சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஏஐ இருக்கு. மொத்தம் 2 வகையா இருக்கிறது. இதுல இந்த ஏஐ பயன்படுத்தக்கூடிய அந்த டேட்டா இருக்குதா இல்லைங்களா, அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு பெரிய இயந்திரங்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த இயந்திரத்தை கூழ்படுத்துவதற்காக பல லட்சம் லிட்டர் தண்ணீரை என்ன செய்வாங்களாம், பயன்படுத்துறாங்க. அது எந்த தண்ணி, ஒரு முறை பயன்படுத்தின அந்த தண்ணி திரும்ப பயன்படுத்த மாட்டாங்க, ரீசைக்கிள் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் கிடையாதான். அந்த தண்ணியை திரும்ப என்ன செய்வாங்களாம், புதுசா உற்பத்தி பண்ணி தான் அதுக்கு செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இது நாளடைவுல போயிடுச்சுன்னு சொன்னா மனிதர்களுக்கு தண்ணி இல்லாத ஒரு தட்டுப்பாடு ஏற்படும். அதனால இதற்கு வேற ஏதாவது மாற்று வழி இருக்கிறதா என்பதை எதிர்பார்ப்பதற்காக என்ன செய்யறாங்க, இன்னைக்கு ஆய்வாளர்கள் அதுல மும்முரமாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை சமீபத்தில் ஒரு செய்தி என்ன செய்கிறார்கள், வெளியிடுகிறார்கள். அப்ப உண்மை அதுதான். இன்னைக்கு எல்லாம் பாருங்க, தண்ணி தட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப ஒரு ரமலான் மாசத்துல கூட சென்னையில சில பகுதிகளுக்கு என்ன செய்யல, தண்ணீரே இல்லை, ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை. அப்ப தண்ணீர் என்பது என்ன செய்கிறது, ஒரு அழியக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலக மறுமை நாள் அடையாளங்களில் ஒன்று என்ன, தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் என்றார்கள். அப்ப அதுவும் என்ன செய்கிறது, இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது நாம் பெறக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா, கியாமத்து நாள் என்ன செய்யப்படுகிறது, நெருங்கி கொண்டிருக்கிறது. நாம தான் என்னமோ தூரத்துல இருக்கிறது, இந்த தஜ்ஜால் வருகணும் என்றெல்லாம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் கிடையாது. நிறைய பேர் சொல்றாங்க தஜ்ஜால்லாம் வந்துட்டா அதெல்லாம் நீங்க அதெல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க. ஆதாரப்பூர்வமான செய்தியை வைத்து நம்ம பார்க்கிறதா இருந்தா இன்னும் வரவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனா அதற்கான சில அடையாளங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். மது பெருகிறோம், அதே மாதிரி பள்ளி வாசல்களை வைத்து பெருமை அடிப்பார்கள், அதே மாதிரி என்ன செய்வாங்க, ஒரு முஸ்லீமுக்கு இறக்கப்பட மாட்டான், அவனுடைய உள்ளத்துல வகுடு ஏற்பட்டுரும். இந்த ஈரான் நடக்கக்கூடிய பிரச்சனையா தான், அவன் தனியா நின்றுதான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். உலக நாடுகளை கூப்பிடுறான், நீங்க முஸ்லீம் நாடுகள் தானடா, எல்லாமே முஸ்லீம் தானடா, நமக்குள்ள கருத்து வேறுபாடு 1000 இருக்கலாம், நீயும் நானும் முஸ்லீம் தானே, வா சண்டையிடுவோம் போது எல்லாரும் தனித்து விடப்பட்டாங்களா இல்லைங்களா. பாலஸ்தீன மக்களும் அதுதான். பாலஸ்தீன மக்களுக்கு எவன் குரல் கொடுத்தான், எத்தனை அரபு கண்ட்ரி இருக்கான, 54 அரபு நாடு இருக்கிறானா இல்லைங்களா, எவன் குரல் கொடுத்தான். ஒருத்தன் வந்து பேசினானா, சவுதி பேசினானா, ஈராக் நான் என்னமோ நாங்க அவங்களுக்காக உணவு கொடுக்குறோம், அதை கொடுக்குறோம், இதை கொடுக்குறோம். ஏன் சீனாவை தான் கொடுக்குறான், கடவுளை இல்லைன்னு சொல்லக்கூடிய கொள்கை அவனும் கொடுக்குறானா இல்லையா. அப்ப இது எப்படி தெரியல இருக்குது, தொட்டில ஆட்டியும் விட்டுக்கிறது கிள்ளியும் விட்டுக்கிற மாதிரி. அப்ப தனிச்சு விடப்பட்டுச்சா இல்லைங்களா. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மூமினுக்கு ஒரு கஷ்டம் என்றால் அவன் என்ன செய்ய மாட்டான், உதவ மாட்டான். எந்த அளவுக்குனா, ஒரு முஸ்லீம் அடிப்பதற்கு எல்லாருமே ஒன்று கூடுவானா. எப்படி தெரியுங்களா, சோத்து தட்டை வச்சா எப்படி முண்டி அடித்து கொண்டு வந்து சண்டையிடுவார்களோ அது போன்று சண்டையிடுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தை நாம் நெருங்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதை பார்க்கும்போது நம் உள்ளத்துல என்ன வர வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஏதாவது ஒரு திடுக்கிடும் செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள் என்றால் முதலில் தொழுகைக்கு வருவார், தொழுவாங்க. உலகம் அழிஞ்சிருமோங்கிற பயம் அவர்களுக்கு இருந்தது. அப்ப நாம் செஞ்ச அந்த பாவத்திற்காக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறார்கள். அதை இந்த ரமலான் மாசத்தில் அதிகமாக செய்தோம். அதை இன்னும் கூடுதலாக இனி வரக்கூடிய காலங்களில் பாவ மன்னிப்பு தேடி நம்மளுடைய நன்மைகளை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் சொல்லி எனது உரை முடித்துக் கொள்கிறேன். வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.